Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. அவ திமிரெல்லாம் அடங்கல. இப்ப கூட வெளிய போய் பேசி பார்த்தேன். ஏய், இப்படின்னு சொடுக்கு போட்டு பேசி என் கைய வர முறுக்கி பேசுறா. அதுக்கு தண்டனை நான் கொடுக்கறேன். இந்த ஜென்மத்துல அவ இனிமே என் பொண்டாட்டிங்கிற உரிமையில இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது. வருண், என்ன இத பாருப்பா, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். நீங்க வீட்டு விட்டு போறீங்களா? அத்த காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. இத பாருப்பா, இப்பவே இந்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அடடடடடா, இத பாரு, இதுக்கெல்லாம் நீ பயப்படாத. சும்மா பூச்சாண்டி காமிக்கிறாங்க. போன தடவை இப்படிதான் பெட்டியெல்லாம் தூக்கி பிடிச்சுக்கிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஆனா பெட்டியில ஒண்ணுமே இல்ல, எல்லாமே டிராமா. காலி போட்டியா தான் இருந்தது. டிராமா போடுறாங்களா? யாரு? நான் இப்பவே வீட்டை விட்டு போயிடுவேன்ப்பா. அத்த வழி இந்த பக்கம். ஏய், அவ்வளவுதான் உனக்கு. என் வார்த்தைக்கு மரியாதை இல்லாத வீட்டுல நான் எதுக்கு இருக்கணும்? அம்மா, என்னம்மா? சித்தப்பு, ஏன் சித்தப்பு இப்படி பண்றீங்க? ஒழுங்கா அம்மா உள்ள கூட்டிட்டு வந்துருங்க. இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். டேய், ஓவரா இத பேசுற. பாரு, வாய் மூடிட்டு இரு. சும்மா இருங்க. உங்களால தான் சித்தப்பு கெட்டு போயிட்டாரு. என்ன இப்படி பேசுறாங்க? ஏய், சும்மா பயமுறுத்துறாங்கடா. உன்னை விட்டுட்டு அவங்க எங்க போக போறாங்க? உள்ள போய் நெஞ்ச புடிச்சுக்கிட்டு ஐயோ மயக்கம் வருதுன்னு டாக்டர் கூப்பிடுங்க, ஜோசியரை கூப்பிடுங்கன்னு டிராமா பண்ணுவாங்க பாருங்க. எத்தனை டிராமா பார்த்திருக்கோம். என்னடா முறப்பு, உங்க பாட்டி கிளம்புறாங்களா, நீயும் கூடவே கிளம்பு. என்னம்மா பண்றீங்க? பேசாம இருக்க மாட்டீங்களா? இத பாரு, மரியாதை இல்லாத வீட்டுல நான் இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். அம்மா, பூமி கொலைக்கு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அதுக்கு உங்க சப்போர்ட் தேவைமா? ப்ளீஸ் இங்கே இருங்க. இத பாருப்பா, என்னோட ஆதரவு அந்த அப்பாவி கண்மணிக்கு தான். மா, அவ ஒரு கொலைகாரி. அவ நிரபராதி. என் பேச்ச கேளுங்கம்மா, போகாதீங்க. அப்போ நீ என் பேச்ச கேளு, அவளை உள்ள வர சொல்லு. அது முடியாது. அப்போ இதுவும் முடியாது. நான் கிளம்புறேன். ஓஹோ, அவ்வளவு பிடிவாதம்னா போங்க. ஏன்பா, என்ன போன்னு சொல்லிட்டல? உன் வாயால பெத்த அம்மாவை போன்னு சொல்லிட்டல? பிறக்கிறதுக்கு முன்னாடி வயித்துல உதைச்ச, பிறந்த பிறகு மார்ல உதைச்ச, இப்போ என் நெஞ்சிலேயே உதைக்கிற. இந்த ரணம் ஆறாதுப்பா. இனிமே இந்த ஜென்மம் பூரா இது பச்சை காயமா என் நெஞ்சிலேயே இருக்கும். அம்மா, நானா சொல்லல, நீங்க சொல்ல வச்சீங்க. நீயா சொன்னியோ இல்ல நான் சொல்ல வச்சனோ, அது இப்ப முக்கியம் இல்ல. ஆனா பெத்த அம்மாவை போன்னு சொல்லிட்டேல, இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நான் போறேன். நீங்க என் அம்மா, மறந்துடாதீங்க. குடுங்க. ஏய், கையெடு. விடுங்கம்மா. கையெடுடா. குடுங்க. ஏய், குடுங்க. தொடாத. ஏய், தொடாதங்கறல. ஐயோ, விடு வரும். கையெடுடா. இத பாரு, உனக்கு அம்மாவா இருக்கிறத விட
இந்த சூழ்நிலையில ஒரு மாமியாரா இருந்து என் மருமகளுக்கு சப்போர்ட் பண்றதுதான் முக்கியம். என்னங்க இது? மருமகங்கிறவ ஒவ்வொரு மாமியாரும் அவ வயித்துல பெத்துக்காத மக. மருமகளுக்கு ஒரு கஷ்டம் வந்தா மாமியாரும் துடிப்பா. அது நிறைய பேருக்கு புரியாது. ஆனா அதுதான் உண்மை. மா என்னம்மா நீங்க? முட்டாள் மொடையா. அவ செய்யாத தப்புக்கு நீ தண்டனை கொடுத்துட்டு இருக்க. முதல்ல அத புரிஞ்சுக்கோ. உனக்கு இப்ப புரியாது, நிச்சயமா உனக்கு ஒரு நாள் புரியும். அப்ப தலையில அடிச்சுக்கிட்டு அழுதா கூட இந்த அம்மா வரமாட்டான். மா, ஒரு புள்ளைக்கு அம்மா எவ்வளவு முக்கியமோ அம்மாக்கும் புள்ள அவ்வளவு முக்கியம். அதை நீங்க மறந்துடாதீங்க. சரி, நான் கிளம்புறேன். மா ஓவரா டிராமா எல்லாம் பண்ணாதம்மா. அத்தை, இது காலி பெட்டி தானே? சாரி மாப்ள, கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு. வெயிட்டா தான் இருக்கு. வெயிட் இருக்குல்ல? வாசுகி, பாத்தியா? அந்த கண்மணிக்காக அம்மா நம்மள விட்டு போறாங்களா? போனா போகட்டும் விடுறா. சும்மா நடிக்காதீங்க அத்தை. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்ல வாசுகி. அங்க போயிட்டு கேட்ல இருந்து திரும்ப வந்துருவாங்க பாரு. ஏய், மா, உங்களுக்கே இவ்ளோ இருந்தா உங்க புள்ளனா எனக்கு எவ்வளவு இருக்கும்? போங்க போங்க. பார்க்கலாம், நீ அனுபவிக்க போற பாரு. பரு பரு அத்தை, அத்தை, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? டியூப் லைட், நான் எங்கேயும் போகல. நானும் வீட்டை விட்டு வந்துட்டேன். ஐயோ, என்ன ஐயோ? நானும் உன் கூட தான் வரப்போறேன். வா, நம்ம உன் வீட்டுக்கு போலாம். வா. எதுக்கு அத்தை? தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிடறதுக்கு. என்ன அத்தை, என்ன சொல்றீங்க? என் மருமக போராட்டத்துக்கு மாமியார் சப்போர்ட் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உன் போராட்டத்தை நான் ஆதரிக்கிறேன். நீயும் நானும் இனிமே கூட்டணி. கூட்டணியா? கூட்டணினா ஏன் இப்படி பயப்படுற? எப்பவும் மாமியாரும் மருமகளும் எலியும் பூனையுமா பாம்பு கீரியுமா ஆப்போசிட் கேங்ல தான் இருப்பாங்களா? ஆனா மாமியாரும் மருமகளும் என்னைக்காவது ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு வையி, இந்த உலகத்தையே உருட்டி எடுத்து உலுக்கிடுவாங்க. எதிரிங்களை எரிச்சிடுவாங்க, பகைவர்களை பந்தாடிடுவாங்க, நியாயத்தை நுங்கெடுக்காம விட மாட்டாங்க. இப்படி ஒரு அதிசயம் மாமாங்கத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். இன்னைக்கு நம்ம வீட்ல அது நடக்குது. நான் முடிவு பண்ணிட்டேமா, உன் போராட்டம் ஜெயிக்கிற வரைக்கும் இந்த அத்தை இனிமே உன் கூட தான் இருக்க போறா. நீங்க எனக்காக ஏன் வீட்டை விட்டு வரீங்க? நான் இதை எதிர்பார்க்கல. என்ன அத்தை இவ்ளோ குழப்பம்? குழப்பம் உனக்கும் எனக்கும் இல்ல, நான் பெத்தவன் இருக்கான்ல அவனுக்கு தான் குழப்பம். அத்தை, அவரு பாவம் அத்தை. இப்படி அவர் தனியா விட்டுட்டு வந்துடாதீங்க, அவர் தாங்க மாட்டாரு. இவ ஒருத்தி கண்மணி, அவன் உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டான். நீ கொலகாரின்னு நினைச்சிட்டான். நான் உன்னை நிரபராதின்னு நினைச்சிட்டேன். இனிமே நீ இங்க கால் கடுக்க நின்னு எந்த பிரயோஜனமும் இல்ல. உண்மையான குற்றவாளிய நீயும் நானும் சேர்ந்து இனிமே கண்டுபிடிப்போம். அதுக்கு இங்கே செட் ஆகாது. வா, நாம உன் வீட்டுக்கே போலாம். வா போலாம்.
உங்களை நில்லுங்க. அம்மா வீட்டுக்குள்ள வாங்க. கண்மணி வா வா, கூப்பிடல வா. அந்த கொலைகாரி இல்ல, நீங்க மட்டும் வாங்க. இல்ல, நான் வந்தா என் மருமகளோட தான் வருவேன். அதுவும் அவ நிரபராதின்னு நீ சொன்னாதான் வருவேன். அவளையும் கூட்டிட்டு தான் வருவேன். இல்லனா நாங்க கிளம்புறோம். ஏமா இப்படி பண்றீங்க? நீங்க எங்கம்மா போவீங்க? ஏன் எனக்கு போக்கிடம் இல்லையா? நான் என் மருமக வீட்டுக்கு போவேன். அம்மா, அந்த கொலைகாரி வீட்டுல போய் நீங்க தங்குவீங்களா? அது அசிங்கம், அவமானம். நீ செய்யற அசிங்கத்தை விட இதெல்லாம் பெருசு இல்ல. நான் வர மாட்டேன். நான் சீரியஸா சொல்றேன். நான் என் மருமக கூட அவ வீட்டுக்கு போறேன். அம்மா, உங்க பிள்ளைய விட்டா போறீங்க? உங்களால முடியுமா? நான் மகனை விட்டுட்டு எல்லாம் போல, என் மருமகளோட புருஷனை விட்டுட்டு போறேன். என்னால முடியும். என்னம்மா விளையாடுறீங்க? வீட்டுக்குள்ள வாங்கம்மா. வாங்கம்மா முதல்ல. விடு. வா. நான் வர மாட்டேன்டா. கையை விடு. வந்துதான் ஆகணும், வாங்க. அம்மா, ஏய், முதல்ல கையை விடு. சொன்னா கேளுங்க. வாங்கம்மா முதல்ல. உள்ள நான் வர போங்க. மாட்டேன்னு சொல்றேன்ல. நான் என் மருமக கூட தான் போவேன். கையை விடுறா. அம்மா, பாப்பு. ஐயோ வாங்க. பப்பு, எங்க கூட வாப்பா. கண்மணி வீட்டுக்கு கிளம்பலாம். பாரு, பத்திரமா இருந்துக்க. ஆ? டாடா, பாய் பாய். ஆ? ஏண்டா? அப்ப எங்க கூட வரலையா? பப்பு அம்மா கூட நீ வரமாட்டியா? நான் உங்க 2 பேர் கூடயும் வரல. ஐ லவ் சித்தப்பு. நான் அவர் கூட தான் இருப்பேன். இங்க பாருப்பா, எனக்கு என் மருமக தான் முக்கியம். எனக்கு சித்தப்பு தான் முக்கியம். சூப்பர் பாப்பு. அசத்திட்டடா. ஏய் வாய மூடு. கிருஷ்ணா ப்ளீஸ் என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்காதீங்க. ஓஹோ, நீ என்ன எங்க அம்மா கிட்ட இருந்து பிரிக்கும் போது நான் உன்கிட்ட இருந்து உன் பிள்ளைய பிரிக்க கூடாதா? அம்மா, நான் கடைசியா கேக்குறேன், வீட்டுக்குள்ள வரீங்களா இல்லையா? முடியாது. என் மருமக கொலகாரி இல்லைன்னு சொல்லு. நாங்க 2 பேரும் ஒன்னா உள்ள வரோம். பெத்த பிள்ளைய விட நேத்து வந்தவ பெருசா போயிட்டானா? டேய், அந்த கொலைகாரி சாப்பாட்டுல எதையோ கலந்து கொடுத்து நம்ம அம்மாவோட மூளைய மழுங்கடிச்சிட்டா. ஆமா வருண், அத்தை ஆளே மாறிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இந்த கொலைகாரிய நீ டிவோர்ஸ் பண்றதுதான். ஏய், அதத்தான் நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். ம். கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் இவள ஒரேடியா ஒழிச்சு கட்டு. அப்பதான் நம்ம அம்மா நமக்கு கிடைப்பாங்க. இத பாரு, நீ அப்படிலாம் முறைக்காத. நம்ம அம்மா நமக்கு திரும்ப கிடைக்க இதுக்கப்புறம் வேற வழியே இல்ல. வாசுகி சொல்றது கரெக்ட். இவளை டைவர்ஸ் பண்ணிடுமாப்ல. போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பு. அப்பதான் பூமியோட சாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். கண்மணி, இவங்க கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல. இனிமே தர்ம யுத்தம்.
குருட்சேத்திர போற ஆரம்பிக்கலாம். நீ தான் அர்ஜுன, நான் தான் கிருஷ்ண. வாமா போலாம். போ. அம்மா அம்மா என்னை விட்டு போகாதீங்கம்மா. பூமி, உன்னை அநியாயமா கொலை பண்ணிட்டு அந்த கண்மணி சுதந்திரமா இருக்கா. நான் அவளை ஜெயிலுக்கு அனுப்பி உன் மரணத்துக்கு நியாயம் தேடுவேன். என்ன நம்பு. என்னம்மா அப்படி பாக்குற? ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு நம்ம 2 பேரும் பெட்டியை தூக்கிக்கிட்டு நடு ரோட்ல நிக்கிறமேன்னு பாக்குறியா? ஐயோ அப்படிலாம் இல்ல அத்தை. 2 பேரும் அந்த தடிப்பைய வரும்னால கேட்டோம். அது கூட பரவாயில்ல, இந்த பப்பு பையன் எப்படி கட்சி மாறிட்டான்னு பாரு. நான் என் பையனுக்கு அல்வா கொடுத்தா அவன் எனக்கு திருப்பி கொடுக்கறான். என் புள்ளைய விட பப்பு மேலதான் நான் அதிகம் பாசம் வச்சேன். அவன் என்ன ஏமாத்திட்டான். அத நினைக்கும் போதுதான் என்னால தாங்க முடியல. பப்புவை பத்தி தப்பா பேசாதீங்க அத்தை. என்னமோமா, இந்த ஆம்பளை பசங்களே அப்படிதான். பொம்பளை பிள்ளைங்கன்னா பெத்தவங்களுக்காக கடைசி வரைக்கும் இருப்பாங்க. இந்நேரம் என்ன கட்டி புடிச்சு அம்மா போகாதம்மான்னு அழுதுருப்பா. இந்த ஆம்பளை பசங்கெல்லாம் தடி மாடுங்க, வேஸ்ட். அப்ப வாசுகி பொண்ணு இல்லையா? அவங்க ஏன் உன்னை கட்டி பிடிச்சல? என்ன திடீர்னு இங்க வந்து நிக்கிற? டேய் வா வா, உன் சித்தப்பனை ஏமாத்திட்டு எங்க கூட வந்துட்டியா? டோன்ட் டச் மீ பாரு. ஒரு செகண்ட்ல என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் மேல சண்டைக்கு பத்தல பாரு. அது வந்து பப்பு, நான் ஏன் அப்படி உங்க கூட வீட்டை விட்டு கிளம்பி வரலனா? நீயும் வரல? உங்களுக்காக தான். அம்மா நீங்களும் பாருவோம் வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா சித்தப்பு யார் பாத்துக்கிறது? சித்தப்பு தனியா கஷ்டப்படுவார்ல, அவரை பாத்துக்க சரியான ஆள் வேணாமா? கரெக்ட்டுப்பா. பூமி அம்மா செத்ததும் தனியா இருந்த சித்தப்பு என்ன பண்ணுச்சு? குடிகாரனா மாறுச்சு. ஆமா பப்பு, அந்த வாசுகியும் மாதவனும் சேர்ந்து உன் சித்தப்பனுக்கு வாங்கி கொடுத்து அவரை முழு நேர குடிகாரனா மாத்திட்டாங்க. ஐயோ, அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இப்ப மறுபடியும் சித்தப்பு தனியா இருக்கிற சிச்சுவேஷன் வந்துருச்சு. வாசுகியும் மாதவனும் அவரை குடிக்க வச்சிருவாங்கல்ல. ஆமா பப்பு. ஆமாப்பா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நான் சித்தப்பா கூட தங்குறதா முடிவு பண்ணிட்டேன். அவருக்கு பாடி கார்டா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் நான் உங்க கூட வரல. இது கூட உங்களுக்கு புரியலையா பாரு? ஐ எம் வெரி சாரி டார்லிங். நீ ஒரு ஸ்மார்ட் பாய். நான் தான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் பப்பு. நீ உஷாரா யோசிச்சு முடிவு எடுத்திருக்க. எங்க 2 பேருக்கு கூட இது தோணல பாரு. யூ ஆர் ஆல்வேஸ் a brilliant boy. பாரு, நீ வர அவசரத்துல உன் மாத்திரையெல்லாம் விட்டுட்டு வந்துட்ட. இந்தா வாங்கிக்கோ, உடம்ப பாத்துக்கோ பாரு. என் மேல எவ்வளவு லவ் உனக்கு. உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியுமான்னு தெரியல பப்பு. டோன்ட் வரி பாரு, நான் உனக்கு அப்பப்பா கால் பண்றேன். இங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்பா அப்டேட் பண்றேன். இத பாரு, உன் சித்தப்பூவை பத்திரமா பாத்துக்கோப்பா. என்ன பப்பு, உன் சித்தப்பாவை பத்திரமா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.